ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷக்கில் விலாக்ஸில் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால் இடத்தாங்க வந்து போக போகிறேன். இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போக போகிறேன்ட்டு. தடா வாட்டர் ஃபால் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். உப்பலமடுகு அப்படின்ற வாட்டர் ஃபால் வந்து தடாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ நானுமே வந்து தடா வந்து இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். நீங்கள் யாராவது தடா போயிருந்தீங்கன்னா, தடா போயிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் யார் கூட சேர்த்து தடாக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி, அண்ட் போன எக்ஸ்பீரியன்ஸையும் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேமிலியோடு போக போகிறேன், நான் வந்து அங்கே போகலாமா, ஃபேமிலிக்கு வந்து சேஃப் தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. குழந்தைங்கள்லாம் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன், ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஃபேமிலியோட இந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானுமே வந்து இப்போ கிளம்பிட்டேன். இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். தடா வந்து யாருக்கெல்லாம் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியாக தடாக்கு வரலாமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து கவலையே வேணாம். ஏன்னா நான் வந்து போகிற வழியிலே நிறைய ஃபேமிலிஸ் வந்து எனக்கு கிராஸ் பண்ணி வந்து போனாங்க. அண்ட் ரூட்டுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஃபைனலி நான் வந்து உப்பலமடுகு வாட்டர் ஃபால் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ தடாலேருந்து உள்ளே வந்து நம்ம வரணும். ஸோ வந்தோடனே இந்த உப்பலமடுகு வாட்டர் ஃபால் வந்துடலாம். இங்கேருந்து வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து போகணும். ஸோ டிக்கெட்ஸ் வந்து இங்கேயே எடுத்துகிட்டு செக் பாயிண்ட் வந்து இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேட் வந்து ஒன்று இருக்குது. அங்கே வந்து எல்லாம் வண்டிலாம் வந்து செக் பண்ணி தான் வந்து அனுப்புகிறாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து கேஷ் நாட் அக்செப்டட், யூபிஐ, ஃபோன்பே இந்த மாதிரி தான் வந்து அக்செப்ட் பண்ணுவோம், கார்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் கேஷ் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. ஃபைனலி செக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரிலே வந்து உங்களுக்கு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஸ்கூட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தீங்கன்னா பூட்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. லைக் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா உள்ளே, ஏதாவது சில பேர்லாம் வந்து ஏதாச்சும் கொண்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சேஃப்டி இதுக்காக நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர் பர்சனுக்கு வந்து 50, பைக்குக்கு வந்து நான் 50 பே பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக வந்து பைக்குக்கும் பர்சனுக்கு மட்டும் நான் பே பண்ணியிருந்தேன். காரோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். அதுதான் பே பண்ணதுக்கப்புறம் செக்கிங்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த ரூட் வழியாக தான் உள்ளே வந்து போகணும். அங்கே உள்ளே வந்து பார்க்கிங் இருக்கான். ஸோ அங்கே வந்து வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம உள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ரூட் வந்து வெளியில் தடா ஃபால்ஸ்க்கு வரும்போது ஒரு ரூட் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு கைஸ். அந்த ரூட்டு நீங்கள் வண்டியில் வந்தீங்கனாலே தெரியும். அந்த அதுக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மூடில் வந்தாலும் மூட் சேஞ்ச் ஆகிடும் சடனாக. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே 2 மலைக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குங்க வியூ. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்ல க்ரௌடாக இருக்குது உள்ளே. நான் வரும்போதே நிறைய காரு, நிறைய 2 வீலர்லாம் போச்சு உள்ளே. அந்த என்ட்ரி பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை தாண்டிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். உள்ளே சூப்பராக இருக்குது. உள்ளே ரோடுமே வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது. பார்க்கிங் வந்து இங்கே விட்டுட்டு நீங்கள் நடந்து போகணும், பார்த்துக்கோங்க. வண்டி விட்டுட்டோம், இப்போ உள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, என்னெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. விசிட்டிங் ஹார்ஸ் அங்கேயே போட்டிருக்காங்க, 8 AM to 4 PM போட்டிருக்காங்க. ரூட் மேப்பும் இருக்குது அங்கே. ஸோ ரூட் மேப் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து போகலாம். மீன்லாம் இருக்குங்க உள்ளே, எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன், நிறைய இருக்குது மீன். லென்த்தாக இருக்குங்க. ஸோ அங்கே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தான் போகுது. சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக நடந்து தான் போகணும்.
ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா இருக்கு ஃபுல்லாக இடம். இந்த பாறையிலலாம் பட்டு இந்த தண்ணியோட சவுண்டை கேட்டுக்கிட்டே இந்த காட்டு உள்ள நடந்து போகும்போது சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஹாய் ப்ரோ. பார்த்தீங்களா, இந்த நேச்சரோட சவுண்டு அது ஒரு பக்கம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ ஒரு மாதிரி நல்ல மெலடி சாங் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே வந்து நடந்து போகிறாங்க. ஸோ நடந்து போகிற தூரம் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்கா, இல்லை அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காகவான்னு தெரியல எனக்கு என்னன்றது. யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே ஏதோ பாம் பூல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. போகலாமான்னு தெரியல. எஸ், நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தடா ஃபால்ஸ் வரேன் கைஸ். சூப்பராக இருக்குங்க இந்த இடம், பயங்கரமாக இருக்குது. உள்ளெல்லாம் போனால் இன்னும் சரியாக இருக்கும் போல். ஸோ எஸ், நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் தெரியும், ரிவர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த நம்ம ஒரு இதில் நடந்து வந்தோம்ல ஒரு பாலத்தில். ஸோ அது கீழே தான் வந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து போகுது. நான் வந்து உள்ளே உங்களுக்கு போய் காட்டுறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். தண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சூப்பர் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவேன் தண்ணி. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் பெஞ்ச் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. உட்டன் பெஞ்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து சிமெண்ட் தான். டெக்ஸ்சர்லாம் வந்து டெக்ஸ்சர் அந்த பெயிண்டிங்கு அதெல்லாமே வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபீல் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உட்டனில் காவ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம உள்ளே போகலாம் வாங்க. அங்கே தண்ணியோட சத்தம் உங்களுக்கு இப்போவே கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். வர வழியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக. அந்த தண்ணியோட இது வந்து பாறையில் அடிக்கிறப்போ ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க, மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த இதை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பா, நான் ஜஸ்ட் அந்த சவுண்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வாட்டர். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வாட்டரு. சூப்பராக இருக்கு பாருங்க வியூ இங்கேருந்து. நான் இப்போது உள்ளே போகிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே, பட் நீங்கள் வரப்போ பார்த்து வாங்க, ஏன்னா பயங்கரமாக வந்து வழுக்குது. அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்குது. இந்த தண்ணி ஓடுற சத்தத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காரலாம், ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார்ல, ஏங்க அந்த மாதிரி இருக்குங்க. இவருங்க நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுது. சூப்பராக இருக்குது தண்ணி, நல்லா கூலிங்காக இருக்குது.
பட் ஆனால் இங்கேயுமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலெலாம் போட்டுடுறீங்க குடிச்சிட்டு. நிறைய இடத்துல டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, அதில் வந்து போடுங்க. இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். ஓகே, நல்லா இருக்குது. உள்ளே அப்படியே போவோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து ட்ரெக் பண்ணி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வழி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். பாருங்கள், நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி பூல்ஸ்லாம் இருக்குது. கடைசியாக சோழ தேசத்தை அடைந்து விட்டோம்ன்ற மாதிரி வந்துட்டோங்க. இன்னும் ஃபால்ஸுக்கு போல் அந்த பெரிய பூல் இருக்கும்ல, ஸோ அங்கவே வந்து இப்போ தான் வந்திருக்கோம். அங்கவே இப்போ தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இங்கேவே வந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உள்ளேயும் போகலாம், உங்கள் இஷ்டம்தான். இங்கேயே வந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறவங்களும் இருக்காங்க கைஸ். இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னாலும் போகலாம். பெரிய ஸ்விம்மிங் பூல் செட்டப், ஷோல்டர் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆழம். இவங்க ஃபேமிலிஸும் வந்து இங்கே நிறைய இருக்காங்க. காலங்காலமாக நாங்கள் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு இருக்கிறாங்க. பட் ஏதாவது கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்து வாங்க. இதில் தான் வந்து இப்போ நடந்து போகணும், கிராஸ் பண்ணி. பாருங்க, இதில் போனோன்னா ஃபால்ஸ் போகலாம். இல்லைன்னா இங்கே குளிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வாட்டரு. இதுக்கப்புறம் ஃபால்ஸ் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ தண்ணியிலேருந்து கிராஸ் பண்ணி வந்தால் வந்து இந்த சைடு வந்து வரும். நடந்து தான் வரணும். இங்கேயே ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸும் போகலாம். ஃபால்ஸ் போவோம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் ஒரு ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனால் பட் வழி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் போகிற வழி. கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. ஐ திங்க் நான் வந்து ப்ராப்பரான டைம் அண்ட் சீசனில் வந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மழை டைம், நல்லா தண்ணி இருக்குது. ஃபால்ஸ் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து தெரியும். இந்த வழி பாருங்கள், ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தண்ணியிலலாம் நடந்து மேலே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். செம்ம கூல்டாக இருக்குங்க வாட்டரு. ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக அது பாருங்களேன், தண்ணியில் தான் நீங்கள் நடந்து போகணும். வாட்டர் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வர வழியில் பாதி தூரத்துக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் என்ன தான் ஸ்கேரியாக இருந்தாலும் உங்களுக்கு செம்ம அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்குங்க. ஏன்னா பாறை ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு, தண்ணி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் போகிறப்ப மட்டும் நீங்கள் பார்த்து போங்க. கைஸ், உள்ளே ஃபால்ஸ் போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் மழை வந்து ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், மழை வேறு வந்துடுச்சு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டுனா உள்ளே போக முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே ஈரமாகிடுச்சு, வலிக்குது. போனவங்களே எல்லாமே ரிட்டன் திரும்பி வராங்க. எல்லாருமே ரிட்டன் வந்துட்டாங்க. இதுக்காக நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம். இது வரைக்கும் உள்ளே வர வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன தான் மழை வந்தாலும் வெல் ப்ரிப்பேர்டாக வரணுன்றதே எனக்கு இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாமே நம்ம ரேப் பண்ணி வந்து சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் செக்கில் டாடா.